எங்கள் இருவரையும் அந்த பிரம்மம் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும், எங்கள் அத்தியனம் தீர்க்கமானதாகவும் ஒளி பொருந்தியதாகவும் அதற்கு அப்பாலானதாகவும் இருக்கட்டும். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். மூவகையிலும் சாந்தி நிலவுக. இது சாந்தி பாடம். தைத்திரிய உபனிஷத்துக்கு இன்னொன்று இருக்கு, சன்னோவரணசம் அதிகம் இருக்குது. அதை ஒவ்வொரு தெய்வங்களுடைய அருளை கேட்கிறது. ஹரி ஓம் சன்னோ மித்ர சம்பரண சன்னோ பவத் பர்யமாம் சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதி சன்னோ விஷ்ணு ருக்ரமாம். இவர்கள் எல்லாரும் எனக்கு அருக்கிரகத்தை செய்யட்டும். மித்திரன், வருணன், அரியமா, இந்திரன், ப்ரகஸ்பதி, விஷ்ணு எல்லாரும் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ. இதுதான் பிரம்மம். எல்லாம் பிரம்மமாய்த்தான் இருக்குது. இதுவே வாயுவாகவும் இருக்குது. அதை வணங்குகிறேன். துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. இதுதான் பிரத்யட்சமான கடவுள் கண்ணுக்கு முன்னால. துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி பிரம்மம் வதிஷ்யாமி. பிரம்மம் என்பது இந்த கடவுள். ருதம் என்பது அதில் இருக்கிற ஒழுங்கு. சத்தியம் என்பது உண்மை. உண்மையாக ஒழுங்காக உள்ளதாக இது இருக்கிறதோ அதுதான் இது. தன்மா பவது பக்தாரம் அவது அவது மாம் அவது பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது தைத்திரிய உபனிஷத்து கண்டிருக்கிற சாந்தி பாடம். தைத்திரிய உபனிஷத்துல நாங்கள் சிக்ஷாவல்லி முடிச்சு ஆனந்தவல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனந்த வல்லியில போன முறை அன்னமய கோஷத்தை பற்றியும் பிராணமய கோஷத்தை பற்றியும் பார்த்தினாங்க. முதலாவது அன்னமய கோஷம். அன்னோ அந்தராத்மா பிரணமய தேனைஷ பூர்ணஹ சாவா ஏவ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதஹ தஸ்ய பிராண ஏவ சிரः வியானோ தட்சிணபக்ஷ அபான உத்தரபக்ஷ ஆகாசமாத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷு ஸ்லோகா பவதி. இது அன்னமய கோஷம். சோத்துடம் என்று சொல்லுவோமே இந்த உடம்பு, இது அன்னத்தினாலே ஆனது. இதன் அந்தராத்மா உள்ளுக்கு இருக்கிறது, பிராணமயம் உள்ளுக்க இதுக்குள்ள. இது மனித வடிவத்துல இருக்கு. சாவா ஏஷ புருஷவித ஏவ. புருஷமெண்டா மனுஷ வடிவத்துல, எந்த வடிவத்துல இருக்குது. எப்படி என்று சொன்னா இதுக்கு பிராணன் சிரசாக இருக்குது. இந்த உடம்புக்கு பிராணன் சிரசா இருக்குது. இன்றான் உடம்பில் தலையே பிரதானம். என்ன சிரசே பிரதானம் என்று சொல்றது. வைட்டல் ஃபோர்ஸ் அதுதான். தலை போனா சரி, கை போனா கால் போனா எல்லாம் தப்பி இருக்கிறார்கள் இருக்கணும். தலை போய் யாராவது தப்பி இருக்கணுமோ? இல்ல இல்ல. அப்ப தஸ்ய பிராண ஏவ சிரஹா வியானோ தட்சிணபக்ஷ. தட்சிணமண்டா தெற்கு, இங்க வலப்பக்கத்தை சொல்லுது. இப்ப வியானம் வலப்பக்கம் வசவாயுக்கல்ல. அபான உத்தரபக்ஷ. அபானன் இடப்பக்கம். ஆகாசம் ஆத்மா. ஆகாசம் தான் இதுக்கு ஆத்மா. பிருத்திவி புச்சம். பிரிவுதான் பிட்டப்பகுதி. இவ்வாறு இது பிரதிஷ்டா என்றா அது நிலைநிறுத்தப்படுகிற. பிரதிஷ்டை என்றா தெரியும் என்ன? பிரதிஷ்ட பண்றது. இவ்வாறு அன்னமய கோஷம் நிறுத்தப்படுகிறது. ததப்யேஷு ஸ்லோகா பவதி பற்றி பின்வருமாறு சுலோகம் இருக்குது என்னும் அங்கால. அடுத்தது பிராணம் தேவ அனுப்பிராணந்தி. அடுத்தது பிராணமய கோஷம். மனுஷா பசவஸ்யசே. அதுவும் மனித வடிவாயே இருக்குது. பிராணாஹி பூதானாம் ஆயு தஸ்மாத் சர்வாயுஷமுச்யதே சர்வமேவத ஆயுர்யந்தி யே பிராணம் பிரம்மோபாசதே. பிராணோ ஹி பூதானாமாயு தஸ்மாத் சர்வாயுஷ முச்யத தஸ்யைஷ ஏவ சாரீர ஆத்மா ய பூர்வச்ச தஸ்மாத்மா ஏதஸ்மாத் பிராணமயா. இதெல்லாம் பிராணமய கோஷத்தை பற்றி, சைவத்தில் படிக்கிற பிராணமய கோஷத்தை பற்றி இவ்வளவும் இருக்குது. இதுக்கும் போன முறை பார்த்து நாங்கள் நினைக்கிறேன்.
ஐயா நீங்க வாசிக்கும் போது எங்களுக்கும் அது வருது ஐயா. வரும் 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 எல்லாம் இந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்றது. இங்கே அது ஆகாச ஆத்மா பிருத்வி புச்ச இதுல பிராணம் தேவா அனுப்ராணந்தி அனுப்ராணந்தி. இந்த தேவர்கள் பிராணனை அனுசரித்தே ஜீவிக்கின்றனர். பிராணம் தேவா அனுப்ராணந்தி அனுப்ராணந்தி பிராணந்தி. தேவர்களுக்கு இது பிராணனா இருக்கு. எங்களோட பிராண தேகம் தேவர்களுக்கு பிராணனா இருக்குது. அடுத்தது மனுஷ்யா மனுஷா. மனுஷா பசவச்சையே பசவச்சையே. மனுஷர்களும் அவ்வாறுதான் பிராணனை வச்சுத்தான் ஜீவிக்கிறார்கள். தேவர்களும் பிராணனை வச்சுத்தான் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கும் பிராணன் இருக்குது, மனுஷர்களுக்கும் பிராணன் இருக்குது. பிராணோகி பூதானாமாயு. பூதம் என்றது இங்க 2 விதத்துல வரும். பூதம் என்றா 2 கருத்து 3 கருத்து. ஒன்று பூதகணங்கள். பூதம் என்று சொல்றது கோயில்கள்ல எல்லாம் சிற்பங்கள்ல இருக்கு சிவபெருமானுடைய பூதகணங்கள் பூதங்கள். சிவருடைய பூதகணமாகிய உண்டாகிய குண்டோதரனுக்கு சோறளித்த படலம் திருவிளையாடற் புராணத்துல வரும். அது பூதகணங்கள். 2வது பூதம் பஞ்சபூதங்கள் பௌதிகர்கள். நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். பூதங்கள் தோறும் நின்றாயினல்லால் போக்கிலன் வரவிலன் இனநிலை புலவோர் என்று படிப்பார். 5 பூதங்கள்லையும் இறைவன் இருக்கிறான். நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக வெளிப்பட்டு நிற்கிறான். அது நாங்கள் கண்ணால காண்ற கடவுள். அதுதான் முதல் படித்தோம். வாயோ பிரத்யக்ஷம் என்று. பிரத்யக்ஷம் என்றா கண்ணுக்கு பிரத்யட்சமாக முன்னுக்கு நிற்கிறது 5 பூதங்கள். அது கடவுள். அது 2வது. 3வது பூதம் என்றால் மற்ற உயிர்கள். மனிதனை தவிர மற்ற உயிர்களையும் பூதம் என்று சொல்லுவார்கள். பஞ்ச ஜக்ஞங்களை வேதங்கள் 5ஆக வகுத்து சொல்லும். 1வது பித்ரு ஜக்ஞம், முன்னோர்களுக்குரிய கடன். அதான் முதல் கடன். வள்ளுவரும் கேட்க தென்புலத்தாருனது தான் முதல் வச்சார். 2வது தெய்வத்துக்கு தேவ ஜக்ஞம். 3வது ரிஷிகளுக்கென்று வடமொழியிலே இருக்கு. ரிஷிகளுக்கெண்டா முனிவர்களுக்கு. முனிவர்களுக்கு என்ன? இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிற முனிவர்களை போற்றுதல் பரவுதல், இந்த நூல்களை படித்தல் படிப்பித்தல் ஓதல் அதுக்கு உதவுதல் எல்லாம் பரப்புதல் எல்லாத்துக்கும் பெரும் ரிஷி ஜக்ஞம். அடுத்தது மனுஷ ஜக்ஞம். மனிதர்களுக்கு மற்ற சக மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம உதவி செய்து வாழ்றது மனுஷ ஜக்ஞம். இந்த மனுஷ ஜக்ஞத்தை தான் வள்ளுவர் பியூண்டா பிரிச்சு சொன்னார். விருந்து ஒக்கல் தான் என்றார். விருந்தினர்களை உபசரித்தல், சுற்றத்தாரை பேணுதல், தன்னை கவனித்துக் கொள்ளுதல். 3 பிரிச்சார். விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு 5புலத்து ஓம்பப்படும் என்று சொல்லி சொன்னேன். அந்த 5 விதமாக பிரித்து வச்சிருக்கு. அப்ப 5புலத்து ஓம்பப்படும். அந்த இதை அங்க மனுஷ ஜக்ஞம். அதோட பூத ஜக்ஞம் ஒன்று இருக்குது 5வதாக வடமொழியில. பூத ஜக்ஞம் என்றா மற்ற உயிர்களை ரட்சித்தல், அதுகளை இம்சை செய்யாதிருத்தல், அதுகளை பாதுகாத்தல். அதான் பூத ஜக்ஞம். இங்கேயும் அதான் பிராணோகி பூதானாமாயு. ஆயு என்றா ஆயுள். ஆயுள் என்றா அதுக்கு உயிராக இருக்கின்றது. பிராணன் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அப்ப இந்த பிராணன் தான் உயிர்களுக்கும். அப்ப பிராணன் வச்சுத்தான் தேவர்களுக்கும் பிராணன் தான் உயிரா இருக்கு. அதாலதான் ஜீவிக்கிறார்கள். மனிதர்களும் பிராணனாதான் ஜீவிக்கிறார்கள். மற்ற உயிர்களும் பூராதான் இருக்கிறார்கள். தஸ்மாத் அதனால் இவ்வாறாக. தஸ்மாத் என்றா இவ்வாறாக அல்ல. சர்வாயுஷமுச்சதே. அதை சர்வாயுஷம் என்று சொல்லுவார்கள். ஆயுஷம். ஆயுஷம் என்றா என்ன? ஆயுள் என்றும் பெறும். ஆயுஷ் ஔஷதம். சர்வத்துக்கும் ஔஷதம் என்றதான் மற்றது வந்தது. என்ன? மருந்துக்கு. இது ஆயுஷம். எல்லாத்துக்கும் ஆயுஷமாக சர்வாயுஷம் என்று போற்றப்படுகிறது என்று இருக்கு. இதை இவ்வாறு அறிபவர்களுக்கு பூரண ஆயுள் கிடைக்கிறது. ஆயுர் யந்தி. ஆயுர் யந்தி முடிவு வரையிலான பூரண ஆயுள் கிடைக்கிறது.
ஏ பிராணம் பிரம்மோ வாசதே இவையாக பிராணனை பிரம்மமாக உபாசிக்கின்றவர்கள். இது பிரம்மம் என்று உபாசிக்கின்றவர்களுக்கு பூரண ஆயுள் கிடக்கிறது. பிராணோகி பூதானமாயு, பூதங்கள் எல்லா உயிர்களுக்கும் பிராணன்தான் ஆயுளாக இருக்கு. இதெல்லாம் இந்த நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சதையும் பார்க்கலாம் இருக்கா. இது போன முறை பார்த்தது நினைக்கிறேன். இல்ல இப்ப சொன்னது தான் இவ்வளவும் இந்த பிராணமய கோஷத்தை பற்றி பார்த்தேன். அன்னமய கோஷம் என்கிற இந்த உடம்பு, அதுக்கடுத்த பிராணமய கோஷத்தை பற்றி சொல்லுது பஞ்ச கோஷங்கள். அன்னோ அந்தர ஆத்மா பாகவும், வியானன் வலப்பக்கமாகவும், அபான் இடப்பக்கமாகவும், ஆகாசம் ஆத்மாவாகவும், பிரிதிவி பிட்டமாகவும் இருக்கின்றது. ததப்தேசு ஸ்லோகா பவதி. இதை பற்றி இன்னமும் சொல்லுகிறார்கள். பிராணம் தேவா அனுப்பிராணன். இந்த பிராணனாலதான் தேவர்களும் ஜீவிக்கிறார்கள். மனுஷா பசவஸ்டே, மனுஷர்களும் ஜீவிக்கிறார்கள். பிராணோகி பூதானாம் ஆயு, எல்லா உயிர்களுக்கும் ஆயுளாகவும் இருக்குது. அப்ப எல்லாவற்றுக்கும் இந்த பிராணன் தான் ஆயுளாக இருக்கிறதுனால இதெல்லாம் சர்வாயுஷம் உச்சதே. இது சர்வாயுஷம் என்று சொல்லுகிறார்கள். சர்வமேத ஆயுர் யந்தி ஏ பிராணம் பிரம்மோபாசதே. இந்த பிராணனை பிரம்மம் என்று உபாசிப்பவர்கள் பூரண ஆயுளை அடைகிறார்கள். சர்வமேவ த ஆயுர் யந்தி, பூரண ஆயுளை அடைகின்றார்கள். என்ன பூரண ஆயுள்? மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. பிராணமய கோஷத்தை பிடிச்சு மரணமில்லா பெருவாழ்வுக்கு போயிடாது நீங்கள். இது கோஷம், உடம்பு. வள்ளுவர் சொல்லார் திருமண உடம்பினையும் உண்ணம் இழுக்கன்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்தோம்புகின்றேனே என்று சொல்லுவார். அப்ப பிராணமய கோஷத்தை பிடிச்சு போகலாது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு படை. பிராணமய கோஷம் பிடிக்கிறாக்கலாருன்னு கேட்டா இந்த யோகாவில பிசிக்கலைசேஷனுக்கு அப்பால பிராண பயிற்சி, பிராணாயாமம் செய்து அந்த நாடி ஓட்டத்தை சுத்தப்படுத்தி அதுக்குள்ளால போறாக்கள்லாம் இந்த பிராணம். அவர்களுக்கு நல்ல ஆயுள் கிடைக்கும் தானே. அந்த பாட்டு இருக்கு, ஆழ்வாருடைய பாடு என்ன, பிராயன் 100 மனுஷராய் பிறந்தால் என்ற ஆழ்வாருடைய பாடல் ஒன்று இருக்கு. மனுஷராய் பிறந்தா 100 வயசு பூரண ஆயுளா. 100 வயசு பூரண ஆயுள். அதுல பாதி நாள் தூங்கி போகும். அந்த நாளையில விளக்கு வச்ச உடனே நித்திர கொள்றதானே. இந்த நாள் மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லை. அப்ப கிட்டத்தட்ட 50% அந்த லைஃப் நித்திரையில போயிடும். சின்ன பிள்ளைகள பகல்லே நித்திர, நாங்கள் பகல்லே ஒரு படிக்கிற எல்லாம் சேர்த்து 50% நித்திரையா போயிடுமா. பிறகு பாலனாய் விளையாட்டுல அதுல போறது ஒரு காவாசி போயிடுமா. பிறகு இந்த குடும்ப வாழ்க்கை அதுகள்ல கொஞ்சம் போயிடுமா. இப்படி